நீங்க எவ்வளவோ பெட்ஸ் வளர்த்துருப்பீங்க. ஆனா ஒரு எட்டுக்கால் பூச்சி நீங்க வளர்த்துருக்கீங்களா? நான் ஏன் ப்ரோ அத வளர்க்கணும்? எங்க வீட்ட சுத்தியே நெறைய அலையுதுன்னு நீங்க நெனைக்கலாம். இது நீங்க நெனைக்கிற மாரி சாதாரண எட்டுக்கால் பூச்சி கிடையாது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. 1 அடி வரைக்கும் பெருசா வளர்ற டாரன்டூலா எட்டுக்கால் பூச்சி. மிஸ்டர் ஃபார்ம் எக்ஸாட்டிக் பெட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நான் வாங்கியிருக்கேன். அவங்களே பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்ல செஞ்ச கண்டெய்னர் சேல்ஸ் பண்றாங்க. அதுல கொஞ்சம் ஈரமா இருக்கிற கோகோபீட்ட வச்சு இந்த ஸ்பைடரை நம்ம அதில் விட்டுடலாம். இதுக்கு உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பூச்சியை பிடிச்சி வாரம் 2 தடவை நீங்க உணவா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மீல்வார்ம்ஸ் கல்ச்சர் கூட பண்ணலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கோகோபீட் எப்போதுமே ஈரத்தன்மையோட இருக்கணும். அப்படி காயிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கணும். அது குடிக்கிறதுக்கும் குட்டி கப்பில் தண்ணி வச்சிருங்க. ஆண் டேரண்டூலாவோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் வாழுது. பெண் டேரண்டூலா பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வரைக்கும் வாழுது. இவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தாய் ஜீப்ரா, போர்னியோ பிளாக், வெனிசுலா சன் டைகர், கோல்டன் ப்ளூ லெக்டு பபூன், ப்ளூ பபூன், கர்லி ஹேர் டேரண்டூலா. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் நீ டேரண்டூலா. எல்லா டேரண்டூலாக்கும் பார்த்தீங்கன்னா விஷம் இருக்கு. ஆனால் மனுஷங்களுக்கு அந்த விஷம் எதுவுமே பண்றதில்ல. பூச்சிகள், சின்ன சின்ன பறவை, எலி இதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு இந்த டேரண்டூலா விஷத்தை யூஸ் பண்ணுது. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் தேவைன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்க. நம்ம வாங்கியிருக்க எட்டுக்கால் பூச்சிக்கு ஒரு நல்ல பேரா கமெண்ட்ல சொல்லுங்க.